غزوا وقالوا إنك لا تخلف الميعاد. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال أهدي الظالمين. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من اغتسل وغسل يوم الجمعة وبكر وابتكر ودنا من الإمام واستمع ولم يلغ كان له بكل خطوة عمل سنة أجر صيامها وقيامها. رواه الترمذي وأحمد عن أوس ابن أوس رضي الله عنه. அண்ட சராசரங்களை படைத்து அவற்றை நிர்வகித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சகல புகழும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், நாடியதை செய்யக்கூடியவன். அல்லாஹ் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் முடிவு செய்ததை எவராலும் மாற்றவோ நீக்கவோ முடியாது என்பதாக முதலில் அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன், துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உண்மைகளை உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு ஹிதாயத்துடைய வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள், ரசூல்மார்கள், அவர்கள் அனைவரிலும் இறுதியானவர்களாக அகிலத்திலுள்ள அனைத்துக்கும் அருளாக ரஹ்மத்தாக வந்த எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு உதவியாக இருந்த அவருடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், துனியா முடிகின்ற வரை வாழக்கூடிய எல்லா முஃமின்கள், முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாக வேண்டும் என்று முதலில் அல்லாஹ்வை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜும்மாவுடைய தொழுகைக்காக அல்லாஹுடைய இல்லத்தில் குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் சகல சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் விரும்பக்கூடியவைகளை எடுத்து நடந்து அவன் வெறுக்கக்கூடியவைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து முத்தகீன்களாக, தக்வா உடையவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுமாறு என்னையும் உங்களையும் பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலான சகோதரர்களே, முதலில் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விசேஷமாக கஸாவிலே, பலஸ்தீனிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை, நாளாந்தம் சிறுவர்கள், பெண்கள் என்று அப்பாவி மக்களை மிகவும் கொடூரமான முறையிலே பழி தீர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்தில் உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முதலாவது முறையிடுகிறோம். இந்நேரத்தில் அவர்களுடைய அந்த சிரமத்தில், கஷ்டத்தில் எங்களால் பங்கெடுக்க முடியுமான விடயம் எங்களுடைய துஆக்களில், அழுகைகளில், இபாதத்துகளில் அதிகமாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவதுதான்.
எங்களால் இப்பொழுது முடியுமாக இருக்கக்கூடிய விடயம். அதனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகைகள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், துஆவுல் கரப் சிரமத்துடைய கஷ்டத்துடைய நேரத்திலே ஓதக்கூடிய துஆக்கள். சஹீஹுல் புகாரியிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமத்துடைய கஷ்டத்துடைய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்அ வ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று சிரமத்துடைய கஷ்டத்துடைய நேரத்திலே துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே வேண்டுவார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான துஆக்கள், துஆவுல் கரப் சிரமத்துடைய நேரத்திலே ஓதக்கூடிய துஆக்கள், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது யாரும் உதவி செய்ய இயலாத அந்த நிலையிலே அவர்கள் செய்த அந்த திக்ர், இவ்வாறான அஸ்கார்கள் மூலமாக நாங்கள் எங்களுடைய அந்த சகோதரர்களுக்காக, எங்களுடைய அந்த மக்களுக்காக நாங்கள் துஆ செய்வது, சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வது மிகவும் புனிதமான மாதம். இந்த மாதங்களிலே நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தே ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததாக மாறினால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய முடிவு செஞ்சிட்டா, உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுடைய முடிவு செஞ்சிட்டா ஆகு என்று சொல்வதுதான் அது ஆகிவிடும் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ஏற்ப நிலைமைகளை மாற்றுவதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். எமது முஸ்லிம்கள் முடியுமான முயற்சிகளை செய்கிறார்கள். நாங்களும் எங்களால் முடியுமானதை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது மிகவும் பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால குனூத் ஓதுவதற்கான ஒரு விடயம் ஜமியத்துல் உலமாவினால் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 நேர தொழுகையிலும் சுருக்கமாக நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்வது, இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முன்னுக்கு வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் மிகவும் பெருமதியான மாதம். மக்கள் யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்தாலும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களிடத்திலே யார் செல்கிறார்களோ அவர்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், அங்கு என்னென்ன செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் பல சந்தர்ப்பங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் அவர்கள் கேட்டு படித்துக் கொண்டிருப்பார்கள். போகக்கூடியவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அல்லது நாங்கள் அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சுன்னாதான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து உம்ராவுக்கு செல்வதற்காக அனுமதி கேட்ட நேரத்திலே, விடை பெற்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டார்கள். லா தன்சனா யா உஹய்ய ஃபீ சாலிஹி தஅவாதிக். என்னுடைய அன்பு சகோதரரே, நீங்கள் உங்களுடைய துஆக்களில் எங்களை மறந்து விட வேண்டாம். முன்பின் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்ட, எந்த விதமான குற்றங்களும் இல்லாத, அல்லாஹுக்கு மிக நெருக்கமான ஒரு அடியார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே துஆவுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். இது உம்மத்துக்கு, உலகத்துக்கு படித்து கொடுப்பதற்காக நாங்கள் துஆவுக்காக வேண்டிக் கொள்வது எங்களை விட பெரியவர்களிடத்தில் என்பது மாத்திரமல்ல, எங்களை விட சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய துஆவும் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே துஆவுக்காக வேண்டி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்திலே, நீங்கள் என்னுடைய அன்பு சகோதரரே, நீங்கள் உங்களுடைய துஆக்களில் எங்களை மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உலகத்தில் அத்தனை வஸ்துக்கள் கிடைக்கிறத விடவும் எனக்கு நபி அவர்கள் சொன்ன இந்த விடயம் மிகவும் அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். எனவே நாங்கள் செல்லக்கூடியவர்களை அல்லாஹுடைய மாளிகைக்கு செல்கிறார்கள், அல்லாஹுடைய விருந்தினர்களாக செல்கிறார்கள். அவர்களை கண்ணியப்படுத்தி, அவர்களை உயர்த்தி, அவர்களிடத்திலே துஆவுக்காக வேண்டிக் கொண்டு அவர்களை வழி அனுப்புவது, இது இந்த நேரத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அடுத்ததாக மேலான சகோதரர்களே,
எமக்கும் மஸ்ஜிதுக்கும் இடையில் இருக்க வேண்டிய தொடர்புகள். அன்னல் மசாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய இல்லங்கள். அங்கு அல்லாஹ்வை மாத்திரம் இபாதத் செய்யப்பட வேண்டும், அல்லாஹ் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். வலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதோடு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய இறுக்கமான தொடர்பு. மேலான நண்பர்களே, சஹாபாக்கள் மஸ்ஜிதோடு உள்ள தொடர்புடைய விடயத்திலே ஜமாஅத்துடைய தொழுகை, மஸ்ஜிதிலே வந்து ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இது முதலாவது கடமை. எமது தொழுகை, நாங்கள் ஆண்கள் எங்களுடைய தொழுகை மஸ்ஜிதில் தான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கொஞ்சம் ஃபஜ்ர் தொழுகைக்கு லேட்டா வந்தாங்க. இந்த ஹதீஸ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். திர்மிதி, அபூ தாவூத், அஹ்மத் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியர்கள் தொழுது முடித்துவிட்டு சஹாபாக்களை நோக்கி சொன்னார், நான் இரவு எழுந்தேன், தொழுதேன், சற்று ஓய்வெடுத்தேன், அயர்ந்தேன். இந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை கனவில் பார்த்தேன். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அஅலா. உயர்ந்த மலக்குகள் எந்த அமல்களுடைய நன்மைகளை எழுதுவதில் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள்? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை என்னுடைய நெஞ்சத்தின் மீது அல்லாஹ் பரவச் செய்தார். எனக்கு எல்லா விடயங்களும் தெரிய ஆரம்பித்தது. நான் சொன்னேன் அல்லாஹ்விடத்திலே, திரும்ப அல்லாஹ் கேட்ட பொழுது சொன்னேன், மலக்குகள் தமக்கிடையிலே போட்டி போட்டுக் கொள்வது ஃபில் கஃபாராத்தி வத்தரஜாத், பாவங்களை மன்னிக்க கூடிய அமல்களுடைய விஷயத்திலும், தரஜாக்கள் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அமல்களுடைய விஷயத்திலும் தான் ஒருவர் மற்றவரை விட போட்டி போட்டுக் கொண்டு அதை எழுதுவதற்கு, அதை அல்லாஹ்விடத்திலே தன்னிடத்தில் எடுத்துச் செல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று நான் சொன்னேன். கஃபாராத் என்றால் என்ன? என்ன நன்மைகள், என்ன அமல்கள், பாவங்களை மன்னிக்க செய்யக்கூடிய என்ன அமல்கள்? நபியர்கள் சொல்கிறார்கள், 3 அமல்களை சொல்லி காட்டினார். முதலாவது சொன்னார், அல் மஷ்யு இலல் மசாஜிதி லில் ஜமாஅத். ஜமாஅத்துடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு நடந்து வரக்கூடிய அமல். ஜமாஅத்துடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு நடந்து வரக்கூடிய அமல். இது பாவங்களை மன்னிக்கிற மிக உயர்ந்த ஒரு அமல். இரண்டாவது சொன்னார்கள், அல் ஜுலூசு பஅத ஸலவாத் ஃபில் மசாஜித். தொழுதற்கு பிறகு மஸ்ஜிதுகளில் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது. அடுத்த தொழுகை வரும், தொழுதுட்டே போவோம், மஸ்ஜிதிலே போவோம். மஸ்ஜிதில தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய அமல். மூன்றாவது நபிகள் சொன்னார்கள், இஸ்பாகுல் வுதுஇ ஃபில் மகாரி. சிரமமான நேரத்தில், குளிரான நேரத்தில், தண்ணியை பயன்படுத்துறது கஷ்டமான நேரத்தில் வுதுவை பூர்த்தியாக செய்வது. சுன்னத்துகளை, ஆதாபுகளை, ஃபர்துகளை அனைத்தையும் பேணி அழகான முறையில வுதுவை செய்யறது பாவங்களை மன்னிக்கக்கூடிய 3 அமல். அதற்கு பிறகு தரஜாக்களை கூட்டக்கூடிய அமல் என்ன என்று கேட்ட நேரத்தில் நபியர்கள் சொன்னார்கள், இத்ஆமுத் தஆம் வலீனுல் கலாம் வஸ்ஸலாத்து பில்லைலி வன்னாசு நியாம். உணவு கொடுக்கிறது, ஏழைகள், எளியோர்கள், விருந்தாளிகள், இவர்களுக்கு உணவு அளிப்பது.
மிருதுவாக மற்றவர்களுடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் பேசுவது, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரவு நேரத்திலே எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவது, இந்த மூன்றும் மனிதர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தக்கூடிய அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், நீங்க துஆ செய்யுங்க. அப்ப நான் துஆ செய்தேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன் வ அன் தக்ஃபிர லீ வ தர்ஹம்னி வ துப் அலைய வ இதா அரத பிஇபாதிக ஃபித்னதன் ஃபக்பித்னி இலைக கைர மஃப்தூனி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். இந்த துஆவை நபி அவர்கள் அந்த நேரத்தில் கேட்டார். நான் இந்த துஆவை கேட்டேன். அதற்கு பிறகு நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இதை நல்லா பாடமாக்கிக்கோங்க, விளங்கிக்கோங்க, இதை அமல் செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே மஸ்ஜிதுக்கு நடந்து வருவது ஜமாத்துடைய தொழுகைக்காக, இது மஸ்ஜிதோடு எங்களுக்குள்ள பிணைப்புடைய மிக முக்கியமான ஒரு அமல். அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத் திர்மிதியில வருகிறது, சஹீஹான சனத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது ஒருவர் நல்ல முறையில் சுத்தமாக குளித்து நேர காலத்தோட மஸ்ஜிதுக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து இமாம் ஓதக்கூடிய ஹுதுபாவை காசாத்தி கேட்கிறார். வீணான சிந்தனைகள், வீணான வேலைகள் எதிலுமே ஈடுபடாமல் இருக்கிறார். இவருக்கு கிடைக்கிற நன்மை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? கான லஹு பிகுல்லி ஹத்வத்தின் யஹ்துஹா அமலு ஸனா அஜ்ர சியாமிஹா வ கியாமிஹா. அந்த ஹதீஸில் நபி அவங்க சொன்ன வார்த்தை நான் அதுக்கு அதை சொல்ல விடுபட்டுருச்சு. அவர் வருகிறார், நடந்து வருகிறார், வாகனத்தில் ஏறி வரவில்லை, நடந்து வருகிறார். நடந்து வருகிறார், வாகனத்தில் ஏறி வரல. இவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பதிலாக பூர்த்தியாக ஒரு வருஷம் அமல் செய்த நன்மை கொடுக்கப்படுகிறது. இரவு முழுக்க அமல் செய்கிறார், நின்று தொழுகிறார், பகல் முழுக்க நோன்பு நோக்கிறார். ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருஷத்துடைய நோன்பு, ஒரு வருஷத்துடைய இரவு இபாதத் நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மை! ஒவ்வொரு எட்டுக்கும் எத்தனை எட்டு இருக்கும், எவ்வளவு தூரம் வீடு இருக்குமோ அந்த தூரத்திலிருந்து நடந்து வாரார், மெதுவாக நடந்து வாரார். நான் நினைக்கிறேன் கஷ்டம், நடக்கிறது கஷ்டம், நான் வயசாளி, எனக்கு ஏலா, எனக்கு பிரச்சனை. யாருக்கு இந்த நன்மைகளின் பெருமதி தெரியுமோ அவர் வாகனம் இருந்தால் நடந்தா வருவார். நபியோ சொன்னாங்க, வாகனத்தில் ஏறாம நடந்து வாரார். ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை, ஒரு வருஷம் அமல் செஞ்ச நன்மை. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை, வாகனத்தை பார்க் பண்ண இடம் இல்லை, நாங்க கஷ்டமாயிக்குது, சிரமமாயிக்குது. எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல அது பெரிய பிரச்சனை, விசேஷமா இந்த பகுதிகளில் அது வேற பிரச்சனை. இல்ல, நடந்து வர முயற்சிக்கும். இந்த நன்மை அடைஞ்சு கொள்ளணும். ஒரு வருஷம் அமல் செய்யற நன்மை சாதாரணமான அமலா? ஒரு வருஷம் நோம்பு பிடிக்கிற நன்மை சாதாரணமான அமலா? ஒவ்வொரு எட்டுக்கும். அது மாத்திரமல்ல, மஸ்ஜித் பரிசுத்தமாக வைக்கப்பட வேண்டிய இடம். நபி மார்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய நபியின் தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் இருவரை பார்த்து அல்லாஹ் ஒரு டியூட்டி கையில கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு தார வேலை. அவர்களுக்கு கொடுத்த வேலையில மிகப்பெரிய ஒரு வேலை தான் என்னுடைய இந்த வீட்டை நீங்க சுத்தமாக வைங்கோ, சுத்தப்படுத்துங்கோ. யாருக்கு?
அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன் தவாப் செய்தவர்களுக்கு, வல் ஆகிஃபீன் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு, வர்ருக்கஇ சுஜூத் தொழக்கூடியவர்களுக்காக இந்த இடத்தை நீங்க பரிசுத்தமாக வைங்க. இதை நீங்க ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய வேலை. மஸ்ஜித் பரிசுத்தமாக வைக்கப்பட வேண்டிய இடம். மஸ்ஜிதுல்லுக்கு துருவாடையுடன் வருவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. நபிகள் சொன்னார்கள், யார் மன் அக்கல மின் ஹாதிஹில் பஸ்லி ஷைஅன் ஃபல்லா யக்ரபன்ன மஸ்ஜிதனா. இந்த வெங்காயம், வெள்ளப்பூடு, இந்த சௌம், இந்த பசல், இந்த ஒரு வித்தியாசமான வாடைகள் வரக்கூடிய அந்த கீரைகளை சாப்பிட்டுட்டு நீங்க மஸ்ஜிதுல்லுக்கு, என்னுடைய மஸ்ஜிதுல்லை நெருங்க வேண்டாம். மஸ்ஜித் சுத்தமாக நறுமணம் மிக்கதாக வைக்கப்பட வேண்டிய இடம். தத்யீபுல் மசாஜித், மஸ்ஜிதை சுத்தமாக வரக்கூடியவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த வேலை. மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் வீட்டிலே வுது செய்து கொண்டு வீட்டிலே தன்னுடைய தேவைகளை முடித்துக் கொண்டு வருவதுதான் சுன்னah. இங்க இடம் இருக்குது, டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, இங்கே வுது எடுத்துக் கொள்ளலாம், இங்கே செஞ்சு கொள்ளலாம். இது யாராவது நாங்க வந்துட்டோம், இடையில வுது முறிஞ்சிருச்சு, ஒரு இடையில அவருக்கு டாய்லெட் போக வேண்டிய தேவை வந்துச்சு, அல்லது யாரோ இங்க இருக்கிறாங்க இஅ்திகாஃப்ல, அவங்களுக்கு ஒரு தேவை, அப்படியானவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளட்டும். ஆனா நாங்க வீட்டிலிருந்து வரக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் சொன்னார்கள், யார் வீட்டில இருந்து வெளியாகும் பொழுது வுது செய்து கொண்டு பரிசுத்தமாகிக் கொண்டு நல்ல வீட்டிலுள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்களோ, எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த இடத்துல வுது எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு அந்த நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மஸ்ஜிதில் ஏற்பாடுகள் செஞ்சப்பட்டிருக்கிறது ஒரு நிர்பந்த நிலைமையில் உள்ளவர்களுக்கு தான். உண்மையிலே இதெல்லாம் நாங்க எங்க வீடுகள்ல முடித்து கொண்டு வரோம். மஸ்ஜித்ல சஹீஹ் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருக்கமான சஹாபிதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதில் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றுவது நபியுடைய மிக முக்கியமான சுன்னத்துகள்ல உள்ளது. நபியுடைய முக்கியமான சுன்னத்துகள் உள்ளது. இன்னல்லாஹ அல்லம நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனனல் ஹுதா. அல்லாஹ் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதாயத்துடைய சுன்னத்துகளை படித்து கொடுத்தார். وَإِنَّ مِنْ سُنَنِ الْهُدَى الصَّلَاةُ وَإِنَّ مِنْ سُنَنِ الْهُدَى الصَّلَاةُ فِي الْمَسْجِدِ الَّذِي يُؤَذَّنُ فِيهِ. அந்த ஹிதாயத்துடைய சுன்னத்துகள் உள்ளதான் அதான் சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுல வந்து தொழுகை நிறைவேற்று ஜமாத். அதுக்கு பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலோ அன்னக்கும் ஸல்லைத்தும் ஃபீ புயூதிக்கும் கமா யுஸல்லி ஃபுலான் லதரக்தும் சுன்னத நபியிக்கும். இன்னால் அதான் சத்தம் கேட்டோனே அவர் இருக்கிற இடத்துல தொழுகை நிறைவேற்றுகிறாரே, அவரை போல நீங்களும் உங்களோட தொழுகைகளை நீங்க இருக்கிற இடத்திலேயே நிறைவேற்றி கொண்டீங்கண்டா லதரக்தும் சுன்னத நபியிக்கும், உங்களுடைய நபியோட சுன்னத்தை நீங்க விடுறீங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, வலவ் தரக்தும் சுன்னத நபியிக்கும் லதலல்தும், நீங்க நபியுடைய சுன்னத்தை இந்த சுன்னத்தை விட்டீங்கன்னா நீங்க வலாலத்துல வைத்திடுவீங்க. இது சஹீஹ் முஸ்லிமுடைய வார்த்தை. சஹீஹ் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத்துல லகஃபர்து குஃப்ர்ல வைத்திடுவீங்க என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான நண்பர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித்ல தொழுது பழக வேண்டும். லேசிதான் அதான் சொல்ற இடத்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியே தொழுது கொள்றோம் இல்ல, நாங்க மஸ்ஜிதுக்கு வரணும், மஸ்ஜிதில் தொழுகை நிறைவேற்றி பழகணும். அப்பதான் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு பேணப்படும். யார் மஸ்ஜிதுக்கு வராங்க, யார் மஸ்ஜிதுக்கு வராங்க இல்ல, அவங்க எப்படி மஸ்ஜிதுக்கு கொண்டு வாரது. மஸ்ஜித் உடையவர்களாக நாங்க இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வலாலத்துல போறது, வழிகேட்டுல போறது, பாவத்துல போறது அல்லது தீன விட்டு இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறதுக்குரிய முதல் படி மஸ்ஜிதுடைய ஜமாத்துடைய தொழுகையில செய்யற குறைபாடு.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ஹதீஸ்ல வந்திருக்குது. சொல்வார்கள், நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் லவ் இஃப்தகத்னா الرجل في العشاء الآخرة لو افتقدنا الرجل في العشاء الآخرة لأسأنا الظن به. நாங்க யாரையாவது இஷா தொழுகையில ஜமாத்துல தொழுகையில காண இல்லண்டா யாரையாவது அவர்களை பத்தி எங்களுடைய உள்ளத்துல தப்பு அபிப்பிராயம் உண்டாகிடும். என்ன அபிப்பிராயம்? உண்மையிலே அவர் உடம்பால நோயாளியாக இருக்கிறாரோ தெரியா, வந்து கொள்ளையிலாம அவரை பேய்த்து நோய் விசாரிக்கணும். அப்படி இல்லண்டா அவர் உள்ளத்தால முனாஃபிக்காக இருப்பார் போல, அதனாலதான் வராம இருக்கிறார் என்று அவங்கள பத்தி உள்ள சிந்தனை எங்களுடைய உள்ளத்துல வந்துடும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சில நேரங்களில் வீடு தூரமாக இருக்கலாம், நாங்க எப்படி போறது எப்படி வாரது என்று யோசிக்கலாம். இருட்டு இரவு எப்படி வரலாம்? ஹதீஸ்ல வருது, இரவு நேரத்தில் இருள மஸ்ஜிதை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு கியாமத்துடைய நாளையில வெளிச்சம், பூர்த்தியான வெளிச்சம் கிடைக்கும் என்று சுபசோபனம் சொல்லுங்கள் அப்படின்னு நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு பஷ்ஷிரில் மஷாஈன பிஸ்ஸுலமி இலல் மசாஜித் பின்னூரி தாமி யௌமல் கியாமஹ். நாங்க இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு எங்கட சோம்பேறித்தனம், எங்களுக்கு சிரமம், மேலே கஷ்டமீக்கும், மேலே சிரமமீக்கும், பாரமீக்கும். மஸ்ஜிதுக்கு வர முயற்சிக்கும், மஸ்ஜித தொழ முயற்சிக்கும். இதுதான் எங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய அமல்கள்ல மிக பிரதானமான அமல்கள். மஸ்ஜிதோட எங்களோட தொடர்பை பேணும் பொழுது மற்றவர்களே இந்த மஸ்ஜிதுடைய இந்த சூழலுக்குள் நாங்கள் பாதுகாக்கும் பொழுது இந்த உலகத்துல மக்கள் மஸ்ஜிதோடு இல்லாம இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய சிரமங்கள்ல கஷ்டங்கள்ல அவர்களுக்கு மாற்றமான நிலைமைகள்ல சிக்கிக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக நாங்க மட்டும் இல்லை, எங்களோட பிள்ளைகள், எங்களோட குழந்தைகள், அவர்களே வாலிபர்கள், இவர்களை நாங்க மஸ்ஜிதோட உம்மத்தோட அமல்களோடு சேர்த்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய துனியாவையும் ஹைராக்குவார். எங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த நன்மைகளை சொல்லணும், வீட்டிலே இந்த நன்மைகளை சொல்லணும். எனவே இந்த உலகம் நன்மைகளுக்காக போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்கின்ற இடம். எப்ப எங்களுக்கு மௌத்து வந்துருமோ, மௌத்துக்கு பிறகு ஒவ்வொரு நன்மைக்காக நாங்க ஏங்குவோம், ஆனா சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஏங்குவோம், சந்தர்ப்பம் கிடைக்காது. யாராவது எனக்கு சதகா செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்காக துஆ செய்ய மாட்டாங்களா, ஏங்குவோம். ஆனா இப்ப எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, நாங்க நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. எனவே மேலான நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த அடிப்படையான விடயங்களை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கருவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கவலைகள் கஷ்டங்களை போக்குவாயாக, சிரமங்களை நீக்குவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே முஸ்லிம்களுக்கு என்னென்ன நிலைமைகள் இருக்கிறதோ அந்த நிலைமைகளை யா அல்லாஹ் சீராக்கி தருவாயாக. பலஸ்தீனிலே கஸாவிலே விசேஷமாக முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய விடயத்தை நீயே கவனித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உடத்திலே பொறுப்பு சாட்டுகிறோம். நீ சக்தி வாய்ந்தவன், நீ குதரத்துள்ளவன், நீ நாடியதை செய்யக்கூடியவன். அவர்கள் விடயத்திலே யா அல்லாஹ் நீ பொறுப்பெடுத்துக் கொள்வாயாக. முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.